ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரோஸ் மில்க் பிளாண்டி. மேலே இங்கே பாருங்கள் கிரிங்கிள் டாப்போட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரோஸ் மில்க் ப்ரௌனி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பட்டரு, மைதா 60 கிராம். அப்போ அது கூட நான் இங்கே ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பட்டரையும் ஒயிட் காம்பவுண்டையும் நல்லா டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை இந்த விஸ்க் வச்சு நம்ம ஒரு தடவை இந்த மஞ்சள் கருவை கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை 75 கிராம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்து முட்டையோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பவுடர் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்ச ஒயிட் காம்பவுண்டை பட்டரை இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மைதா சேர்த்துக்கலாம். நான் இங்கே மைதா 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ இதில் நம்ம ரோஸ் மில்க் பிளாண்டி செய்கிறதுனால இப்போ நான் இங்கே ரோஸ் மில்க் மிக்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு ட்ராப் நான் சேர்த்துக்கிறேன். பேக்கர்ஸோடது ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க போதும். அதுவே நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். அந்த ரோஸ் மில்க் அந்த வாசனையும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு கலர் லைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் 2 ட்ராப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கலர் கரெக்டாக இருக்குமா என்னான்ட்டு. அப்போ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. நான் இன்னும் கூட ஒரு ட்ராப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் இங்கே 5 இன்ச்சு ட்ரே பட்டர் ஷீட் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா லெவன் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேக் ஆகி ஈவனாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை பேக்கிங்க்கு வச்சிடலாம். 180 டிகிரியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய ரோஸ் மில்க் பிளாண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளுடைய ரோஸ் மில்க் பிளாண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே லேயர் பாருங்கள் நல்லா
க்ரிங்கிள் டாப்பில் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.